வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற ஜியோ சிம்முக்கு எப்படி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறது தான் நண்பா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நண்பா. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற கால் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு ஜியோன்னு டைப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற நம்பரை வந்து உங்கள் மொபைலில் வந்து சேவ் பண்ணுங்கள் நண்பா. 70007 இந்த நம்பரை வந்து உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுங்கள் நண்பா. சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போது உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழே ரைட் சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜியோன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நான் சேவ் பண்ண நம்பர். இப்போது இது நண்பா, இப்போது நான் வந்து இந்த ஜியோ கேருக்கு ஜஸ்ட்டாக ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஃபஸ்ட்டு மெசேஜ் கீழே ஒரு மெயின் மெனுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜியோ சிம் ரீசார்ஜ்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டு கொடுங்க. சென்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். அதற்கு முன்னாடி நமக்கு வந்து இன்னொரு மெசேஜ் வந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகியிருக்கும். அந்த மெசேஜ் என்னென்னா எக்ஸ்பயர் ஆகுதுன்ற டீட்டெயிலும் வந்து டேட்டாவுடைய பேலன்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஜியோ சிம் ரீசார்ஜ்னு நான் வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணேன். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே வந்து கீழே வந்து ஜியோ மொபைல் ரீசார்ஜ்னு ஒரு 3 லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் பிளான்ஸ்னு இருக்கும், ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி சென்ட் கொடுங்க. இப்போ வந்து எனக்கு பிளான் மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளான் வந்து 2399 ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் செகண்டாக ஒரு பிளான் வந்து 555 ஒரு பிளான் இருக்குது. தேர்டாக வந்து 199 ஒரு பிளான் இருக்குது. 3 பிளான் கொடுத்துருக்காங்க. 3 பிளானில் நமக்கு எந்த பிளான் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து 3ஆவதாக இருக்கிற பிளானை சூஸ் பண்ணுறேன். இப்போது வந்து இந்த பிளானை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிப்ளை 3 டு செலக்ட் திஸ் பிளான், இதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 வந்து கிளிக் பண்ணி அனுப்பணும். இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ரீசார்ஜ் நவுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இங்கே ரீசார்ஜ் நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தடை வந்து இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கும் பண்ண முடியும். அப்புறம் வந்து டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி உங்களால் வந்து பே பண்ண முடியும். பே யூஸிங் யூபிஐ ஐடி மூலமாகவும் பே பண்ண முடியும். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுடைய ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ் ஆகும். இதுதான் நண்பா ஒரு சின்ன வந்து ட்ரிக்கு.